வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய லீவு. நான் போகல இன்றைக்கி ஜாப்க்கு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நான் லீவ் போட்டிருக்கேன். லீவ் போட்டாலும் நம்ம ஒர்க்கை நம்ம தானே செய்யணும், வேற யார் செய்வா? லீவில் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளால் என்ன தான் உடம்பே முடியலனாலும் நம்மளால் வீட்டை இப்படி வச்சுருக்கவே முடியல. ஸோ இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமான ஒர்க்ஸை நம்ம செய்யலாம். என்னென்ன ஒர்க் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லீவ்லேயும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணணும். காலையிலேருந்து இன்னும் குக் பண்ணலை. இங்கே பாருங்கள், ரைஸ் ஊறிட்டுருக்கு. தூயமல்லி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன், சோக் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு உல வச்சுருவோம். வச்சுட்டு சைட் பை சைடு இருக்கிற கொஞ்சம் வேலை வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சதும் அதோடய குப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைப்போம். இது பார்த்திங்கன்னா என்னோடய வாட்டர் பாட்டில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்க தண்ணி எனக்கு சேராது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன் ரீசெண்டாக 2 லிட்டர் இது. அதனால் நான் இந்த வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போவேன். அந்த வாட்டர் பாட்டிலுக்காகவே வாங்கின லஞ்ச் பேக் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லஞ்ச் பேக்கில் என்னோடய வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி தண்ணி எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த தண்ணியாவது குடித்தா எனக்கு சளி பிடிச்சிக்கும், அதனால தான். ஓகே, சரி வாங்க உல வச்சுட்டு வேலையை செய்யலாம். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க பூனைக்குட்டி. இது ஆக்சுவலாக எங்கள் பூனைக்குட்டியே கிடையாது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் நாங்கள் மீன் குழம்பு சமைச்சிருந்தோம். அப்போ வந்துச்சுங்க இது. அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்தது, இங்கே வந்தது. இப்போ பாருங்கள், எங்கள் ஏரியா உட்காந்துட்ருக்கு. நாங்களும் இதை ஓட்டுறதில்ல. வரும், பொரி தான் சாப்பிடுங்க. அது சாப்பாடு சாப்பிடாது, பொரி சாப்பிடும். அப்புறம் கருவாடு போடும், சாப்பிடும். இப்போ அப்படியே என் கூட சுற்றிட்டுருக்குன்னு வைங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த கடலக்காய் ரொம்ப பிடிக்கும். இது ட்ரையு. இதை வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்காக பாருங்கள், ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் அளந்து வச்சாது தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் வாட்டர் தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிங்க் வாட்டர். என்னன்னு தெரியல, பூனைக்குட்டி கத்துது. என்னன்னு பார்ப்போம். ஏன் கத்திட்டு இருக்க? என்ன என்ன வெளியே போகிறனா? போ. கருவாடு வேணுமா? வாங்க, வா வா. அது எப்பயுமே கருவாடுக்கு தாங்க அழுவோம். வா. அதுக்காகவே கருவாடை வாங்கி வச்சுருக்கோம், சின்ன கருவாடு. அது போட்டோம்னா பொரி சாப்பிடும், இல்லைனா இல்லை. போ சாப்பிடு. யார் வீட்டு போனான்னு தெரில. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மந்த்தாக எங்கள் வீட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தான் குக் பண்ண போகிறேன். எனக்கு மட்டும் தானே ரைஸ் வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் உங்களுக்கு மட்டும் குக் பண்ணுற வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே கஷ்டமான வேலை தாங்க. நமக்கு மட்டும் குக் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருக்கிறத விட வேலைக்கே போயிடலான்னு நமக்கு தோணும். என்ன பண்ணுறது? ஓகேனா போயிருப்பேன், கொஞ்சம் முடியாதனால தாங்க. நீங்களும் என்ன மாதிரி லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்துட்டு ஏண்டா வீட்டில் இருக்க தனியாக அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே தக்காளி போடும்போது, தக்காளி வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுருவோம். உங்கள் எல்லார்ட்டையும் இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். குக் பண்ணிக்கிட்டே ஒரு கொஷின் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஒர்க் பண்ணுற இடத்துல யாரெல்லாம்
என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்ன அப்படின்னா, வேலை செய்கிறது என்னமோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஆனால் நேம் வாங்குறதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் இதை நிறைய டைம் ஃபீல் பண்ணுறேங்க. அந்த ஒர்க்கை சொல்கிறது, அந்த ஐடியாவை சொல்கிறது, செய்கிறது என்னமோ நம்ம. ஆனால் கூட இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களே அந்த வேலையை செஞ்ச மாதிரியும், அவங்க அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரியும் நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட சொல்லி பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது எனக்கு மட்டும்தான் நடக்கா இல்லை உங்களுக்கும் நடக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா ஒர்க்கிங் பிளேஸ்லையும் இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்கங்க, எதுக்கு வராங்களோ ஜாபுக்கு தானே வரோம், அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைடு ஹெவி சப்போர்ட்டு. அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலைங்க. நம்ம ஏதாவது எதர்ச்சியாக சொல்ல போய் அதையும் நம்மளை கோர்த்துட்டு வேலையை பார்த்துட்றாங்க. என்ன பண்ணுறது? நமக்கு வேலை செய்ய மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, யாரையும் கோர்த்து விடவும் தெரில, அவங்களுக்கு ஜால்ரா போடவும் தெரியல. ஜால்ரா போட்டால் தான் சஸ்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது நிறைய இடத்துல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேலையே செய்யாமல் நல்ல பேர் வாங்குறது எப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கான்றதை பார்ப்போம். இப்போ சாப்பாடு எழுந்திரிச்சான்னு பார்த்துருவோம். சாப்பாடு ரெடி, கிரேவி ரெடி, சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். பாய்.